தேங்க்யூ. ரொம்ப சந்தேகப்பட்டு போகிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இதுக்கு மேலே நான் பேசக்கூடாது, நீங்கள் தான் பேசணும். உங்கள் ப்ராடக்ட் உங்கள் குழந்தை ஓன் பண்ணி அழகாக மக்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ஐஸ்வர்யா மேம், ஃப்ரெஷ் ஃப்ரம் த சக்ஸஸ் ஆஃப் கார்கி, கங்க்ராட்ஸ் டு தேட். சொல்லுங்கள் மேம். வி டோன்ட் see you quite often in தமிழ் சினிமா. ஸோ அதனால் கதாபாத்திரத்தில் டெப்த் இருந்தால் தான் நான் ஓகே சொல்லுவேன்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த கதாபாத்திரம் மேலே. மொரட்டான ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்குள்ளே இருக்கிற அந்த ஈரத்துக்கு காரணம் நீங்கள் தான். ப்ளீஸ் a few words. எல்லாருக்கும் வணக்கம். This was a very very happy set for me, Captain. அதுதான் ஒவ்வொரு ஃபிலிம் பண்ணும்போதும் எவ்வளோ ஹாப்பியாக அந்த ஃபிலிம் முடிக்க முடியாது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு. பிகாஸ் as humans we live for the experience, and I think I'm in a very beautiful mood because of what Madan Karki sir was saying. It was very beautiful listening to him, and for me this film as well was a very beautiful experience working. I have beautiful memories with those three. It was so much fun. We traveled to beautiful locations, and Arya sir, I had a wonderful time working. I want to share a memory. இப்போது நம்ம ஷூட்டு போகும்போது தான் என்னுடைய ஒரு மலையாளம் ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு, அர்ச்சனா 31 நாட் அவுட். என்னோட முதல் ஃபீமேல் சென்ட்ரிக் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் படம். அப்போ அது ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க. டக்குன்னு போய் ரிவ்யூஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஐ வில் கம் பேக் அண்ட் ஆக்ட். ஸோ சார் நோட்டீஸ் தட் ஐ வாஸ் very tensed, very stressed. Some reviews were good, some were bad, so I was going through a lot of stress, and sir actually sat me down and spoke to me. I'll never forget that because it was he behaved so much like such a good friend. And I don't think in a industry like cinema where we fight for the success every single day, we fight for our own victories every single day, this was such a very beautiful thing that you did for me. I'll never forget that. And also Shakti sir, நான் எங்கள் லவ் ஸ்டோரி பற்றி சொல்லணும் படத்தில் இருக்கு. ஆமாம், நம்ம லவ் ஸ்டோரி இல்லையா? யூ சே இல்லை சார், எப்படி வேணும் இமோட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. வெயிட், ஒன் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங். எப்படி வேணால் இமோட் பண்ணலாம். ரொம்ப டீப்பான லவ் ஸ்டோரி இது. இப்போது பட் அவ்வளோ டைம் இல்லை. வி டோன்ட் ஹாவ் டைம் ஜாஸ்தி டு ஷோ. பட் ஆனால் டச் பண்ணக்கூடாது, பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது. தட் இஸ் த ஒன்லி திங் Shakti sir told me. But I absolutely loved being in your film, sir. I'm so thankful that you picked me for the part. Thank you. தேங்க்யூ, நன்றி. ஆர்யா சார், ஒரு விஷயம் லைஃப்பில் ஃபார் எவர் உங்ககிட்டேருந்து கற்றுக்கணுன்னா அந்த கூல் ஆட்டிடியூட் தான். அது எப்படி நடக்குது உங்களுக்கு? ஐ திங்க் இட்ஸ் a gift from Godன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கண்ணா. ஹாப்பி டு see you. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. இங்கே வந்திருக்காங்க. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம கூப்பிட்டோன்னே எல்லாருமே வந்துட்டாங்க. தானு சார், சௌத்ரி சார், டைரக்டர்ஸ் நவீன், அமீர் சார், விஷ்ணு வந்து நான் அருந்து மாதிரி அமிரில் கடைசியில் பார்த்தது இப்போ தான் திரும்ப பார்க்குறேன். சரண் சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அப்புறம் நம்ம சினிமா கடவுள் சார் இருக்கார், சண்முகமூர்த்தி சார், இப்போ பிரதாப் சார், மயில் சார், ஆனந்த் சக்கர் சார், அண்ட் ஆல் மை ஆர்டிஸ்ட், மை கோகுல், பரத், காவ்யா. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவெண்ட். தனஞ்சயன் சார், கண்ணன் சார், அப்போ நம்ம நண்பேண்டா சந்தானம் சார், அவரை உலக டைமாக பிடிச்சி இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து சௌத்ரி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த கேப்டன் டைட்டிலே வந்து சார் தான் எனக்கு கொடுத்தாரு. ஜஸ்ட்டு இந்த கேப்டன் டைட்டில் சக்தி சொன்னோன்னே இந்த மாதிரி சௌத்ரி சார்ட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வென் அண்ட் ரிக்வெஸ்டட் ஹிம். சொன்னோன்னே என்னப்பா உன்னோட கம்பெனி நீ வச்சுக்கோ இந்த டைட்டில்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையிலே உங்களோட பெரிய மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் செகண்ட் ஸ்வரூப் சார், நாங்கள் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னோம். இந்த மாதிரி ஏலியன், இந்த ப்ரிடேட்டர், அந்த மாதிரி ஒரு க்ரீச்சர் ஒன்று இருக்குது சார் அப்படின்னு. அப்படியே பார்த்தாரு. சரி, இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சொல்கிறாங்க, இவங்களை நம்பி இந்த படம் எடுக்கலான்னு சொல்லி ஹி நெவர் ஹேட் எ டவுட். ஸோ ஹி கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் சக்தி. ஏன்னா எனக்கும் கதையை பற்றி பெருசாக தெரில அவர் சொல்லும் போதெல்லாம். ஏன்னா அவர் என்ன எடுக்க போகிறாருன்னு எனக்கே தெரில. ஸோ ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் ஹிம்.
ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து ஸ்வரூப் சார் ஹி பிளைண்ட்லி ட்ரஸ்டட் அண்ட் கம்ப்ளீட்டாக அவர் இந்த படத்துக்கு ஒரு கேள்வியும் கேட்காம இந்த படத்துக்கு எவ்வளோ செலவானாலும் என்ன தேவையோ அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் கிஷோர் பிரதர், அவர் தான் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் எவ்ரிபடி இஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. இப்போ எல்லாருமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு, யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பெரிய காரணமே வந்து கிஷோர் தான். ஸோ தேங்க்யூ பிரதர், எங்கள் தலையே அவர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை டைரக்டர் பற்றி நான் சொல்லணும், நம்ம சக்தி பிரதர் இட்ஸ் எ வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். டெடி கதை சொல்ல வரும்போது சுத்தமாக ஒரு கதையே சொல்ல தெரியாது, ஏன்னா நிறைய கேட்பாங்க. ஏன்னா அவரே சொல்லார் எனக்கு சத்தியமாக கதை சொல்ல தெரியலன்னு. பட் ஐ திங்க் நவ் யூ இம்ப்ரூவ்ட் இட் பிரதர். இப்போ வந்து இப்போ சொல்ல வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் ஐ திங்க் ஒரு பாதி கதை சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் வாட் ஐ லைக் அபவுட் சொன்னாங்க என்னென்னா, இப்போ ஒவ்வொரு படம் ஒவ்வொரு கான்செப்ட்டு. இப்போ இதே படம் வந்து ஒரு க்ரீச்சர் ஃபிலிம் வந்து வேறு யாராவது என்கிட்ட கதை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அது எப்படி வரும், அந்த சிஜி குவாலிட்டி எப்படி இருக்கும், அதை நம்பி பண்ணலாமா, இது சொல்கிறது ஸ்க்ரீனில் வருமா, அந்த மாதிரி 1000 கொஸ்டின்ஸ் வரும். பட் ஜஸ்ட் பிகாஸ் சக்தி சொன்னதுனால மட்டும்தான் ஐ டிட் திஸ் ஃபில்ம். ஏன்னா ஐ நியூ தட் இஸ் ஸோ குட் இட் த சிஜி ஹேஸ் திஸ் கன்விக்ஷன். அந்த ஒரு கன்விக்ஷன் எப்போவுமே அவருக்கு இருக்குது. இமான் சார் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் ஃபில்ம் வாஸ் லாக் பண்ணிட்டாங்க. எடிட் வந்து ஜான்வரியில் லாக் பண்ணி அவருக்கு ஆர்ஆருக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு டைரக்டருக்கு மட்டும்தான் வி கேன் பிரிங் அவுட் த குவாலிட்டி. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சிஜி ஒர்க், அந்த க்ரீச்சர் வந்து அந்த குவாலிட்டியில் வர்றதுக்கு காரணமே வந்து இஸ் எஃபர்ட் தான். பட் என்ன, இந்த படத்தில் ஒரு 2 மர்டர் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணார் என்னை வச்சு. ஸோ அது வந்து ஒரு டாக்டிக்கலாக எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்ல முடியும். பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர், ஒரு இது ஃபைட் சீக்வன்ஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபைட் சீக்வன்ஸ். சக்தி மாஸ்டர் வந்து இந்த படத்துக்காக நிறைய ரிக்ஸ் பண்ணி, ஏன்னா க்ரீச்சர் கூட ஃபைட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் லைக் நார்மல் ஃபைட். ஸோ மாஸ்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் ரிக்ஸ், அந்த கிளைமேக்ஸும் சரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்யூ மாஸ்டர், உங்களோட ஒர்க் வந்து அமேசிங். இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ டெடிக்கு அப்புறம் இந்த படமும். அண்ட் கண்டிப்பாக இமான் சார் சொல்லணும். இமான் சார் வந்து பேக் போன் ஆஃப் அ ஃபில்ம். சக்தி, இமான் சார் அண்ட் மதன் கார்கே காம்பினேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் ஐ குட் ஃபீல் இட் இன் டெடி. நவ் அகெயின் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் இட் இன் இப்போ கேப்டன் படத்தில் கூட. ஸோ தேங்க்யூ சார், யூ ஹவ் பின் இன்ஸ்பைரிங் அஸ். அவர் ஷார்ட் வைக்கும்போதே சொல்லுவார், இங்கே இமான் சார் வந்து பயங்கரமாக வாசிக்க போகிறாரு, அதனால தான் இந்த ஷார்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ தட் மச் ஆஃப் பிளானிங், தட் மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு பிளானிங் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து பியாண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மூர்த்தி சார் ரொம்ப குவைட்டாக இருப்பார், இந்த ஆர்ட் டைரக்டர். பட் அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ கிளாஸாக இருக்கும், அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப அதான் நீ சொன்ன மாதிரி இவர் வந்து 100 பேரை வேலை வாங்க முடியுமா, இவர் இவ்வளோ பேர் செட்டு போட முடியுமான்னு ஒரு கொஸ்டின் பார்த்தா இருக்கும். பட் இட்ஸ் எ ஃபைன் டெக்னீஷியன். அண்ட் பிரதீப் அவர் எடிட்டர், அவர் நான் சொன்னேன் சக்திகிட்ட கேட்டது எப்படி எடிட் பண்ணுவார். இல்லை அவர் ஏற்கனவே ஃபுல்லாக க்ரீன் மேட் வச்சு டிக் எடிட் பண்ணிட்டாரு, இதெல்லாம் அவருக்கு சும்மா ஈஸி அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ பிரதர், யுவர் ஒர்க் இஸ் ஃபினாமினல் இந்த ஃபிலிம். வேறு யாராவது மிஸ் பண்ணுறேன்னா யுவா அவர் இங்கே தான் குவைட்டாக இருக்கார், ஷூட்டிங்லலாம் பயங்கரமாக பேசுவார். ஐ திங்க் இஸ் எ ஃபேண்டாஸ்டிக் கேமராமேன். சக்தி வந்து எதுக்குமே டைம் கொடுக்க மாட்டார். ரெடி யுவா ரெடினாரு. அவர் அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணி அவரோட பெஸ்ட்டாக கொடுக்கணும். அது ஒரு அவரோட ஏஸ்தெட்டிக் ஒர்க் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணணும்னு எப்பவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். டெடிலையும் சரி இந்த படத்துலையும் சரி இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் டெடிலையும் சரி இந்த படத்துலையும் வந்து ஐ லுக் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ லுக்கிங் த பெஸ்ட். அண்ட் காவ்யா, பரத், ஹரிஷ் அண்ட் கோகுல், ஃபென்டாஸ்டிக் கோ ஆர்டிஸ்ட். ஒரு அந்த படத்தில் ட்ரெய்லரில் வர மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர். அண்ட் ஐஸ்வர்யா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவங்க ரொமான்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். சக்தி வந்து சொல்லிடுற இந்த லவ் சீன் இப்படி தான் பண்ணுன்னு சொன்னா அவங்க வந்து அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேறு மாதிரி ஒன்று பண்ணி அவனை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு. பட் ஐ திங்க் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் க்ரீச்சர் ஃபில்மாக இருந்தாலும் இட்ஸ் காட் அ வெரி க்யூட் லவ் ஸ்டோரி. அந்த இது வந்து ரொம்ப ஒரு அழகாக ஐ திங்க் ஐஸ்வர்யா இஸ் போர்ட்ரேட்டட். அண்ட் வெரி ஹாப்பி. எல்லாம் வந்து ஒரு
ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை ஒன்று பண்ணியிருக்கோம். அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு எல்லோரும் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.